கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசிய இயேசு கிறிஸ்து பேசிய இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:49. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமாம், இந்த வார்த்தைகளை ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம்ப்பா. நீங்க பேசின இந்த இரண்டாவது வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த வார்த்தையில இருக்க மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நீ துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுற இந்த இரண்டாவது வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம், கிருபை. ஆண்டவரே எந்த காரணத்துக்காக இந்த வார்த்தை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு நிலைப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க, ஆசிரியரை பலப்படுத்துங்க. இப்படி படிச்சா இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறீங்க ஜீவனுடன் நல்ல பிதாவே. இந்த இரண்டாவது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை எதற்காக சொல்றாருன்னா, ஒரு கள்ளனாக இருக்க ஆண்டவர் வச்சுக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? அவன் கள்ளனா இருக்கான், அவன் அநேக குற்றங்களை செஞ்சிருக்கான், ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்து அவன் இந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்காகவே ஆண்டவர் அவங்கள அந்த ரோமர்கள் காலத்துல சிறைச்சாலை இருக்கிற கைதிகளை தூக்கு மரத்துல தொங்க விடணும், அதான் அவங்களுக்கு தண்டனை. அந்த திருடனா இருக்கிறவங்க அந்த தண்டனை அனுபவிக்கிறது தான் அவனை சிலை மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பது மையாகவே உனக்கு சொல்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை சொல்ற காரணம் என்ன? முதலாவது வாசிக்கலாம், லூக்கா 23:39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். முதலாவது திருடனை வச்சு வாசிக்கிறாங்க. முதலாவது குற்றவாளி என்ன சொல்றா? ஆண்டவரை பார்த்து இகழ்கிறான். அவர் மெய்யான தேவ பரிசுத்தம்னு அவருக்கு தெரியுது. எல்லாரும் சொல்றாங்க, பார்க்கறவங்க எல்லாரும் சொல்லும் போது அவன் எகழுகிறான், அவனை பரியாசம் பண்றான். ஆண்டவர் நோக்கி பரியாசம் பண்ண, அவன் சிறுவையில தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நோக்கி பரியாசம் பண்ணி ஜெபிக்கிறான், பரியாசம் பண்ணி சொல்றான். ஆனா அடுத்த வசனம் வாசிங்க, 40-41 வாசிக்கலாம். அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கிரமிக்கப்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கைது கொண்டு. இந்த இரண்டாவது குற்றவாளி தன் இருதயத்திலிருந்து பேசுறாரு. இருதயத்தில் ஆண்டோட வார்த்தை மூலமா ஆண்டவர் முதலாவது வார்த்தை சொல்லும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. ஒரு குற்றவாளியா இருந்தா ஒரு அந்த மாதிரி பாடுகள்ல இருக்கும் போது இந்த வார்த்தை சொல்ல முடியாது, யாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் மன்னியுங்கிற அந்த வார்த்தையினால இந்த இரண்டாவது குற்றவாளி தொடப்படுகிறாங்க. அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்துல தொடப்பட்டது. இப்படி ஒரு மனுஷன் இருப்பாங்களா? இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? ஒரு நம்மளை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, ஆனா அவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் முதலாவது அவங்க இருதயத்துல குற்றப்பட்டவனாக மற்றவனை நோக்கி, இந்த மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நம்ம குற்றம் செய்யணும், ஆனா தண்டிக்கப்பட்டிருக்கோம். அதை சொல்ற அடுத்த வார்த்தை சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலன் அடைகிறோம். அவளை குற்றவாளி சொல்ற, நம்ம செஞ்ச தப்புக்காக தான் இந்த பலன் அடைகிறோம், ஆனா இவர் தகாதவங்க நடக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்றான். அவனை கடிந்து கொண்டு பேசுறான். அவனுடைய இருதயத்துல அவனுடைய வார்த்தை அதிகமா உணர்ந்தான். அவனுடைய பேசுற வார்த்தை அவனை தொட்டதுனால இருதயத்துல குத்தப்பட்டவனாக இந்த வார்த்தையை சொல்றான். கடைசியாக சொல்ற 42வது வசனத்துல, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருன்னு சொல்றான். ஆண்டவரே என்னை நான் உங்க கூட வந்துடுன்னு சொல்றேன். ஆண்டவரே உனக்கு சித்தமானா என்னை நினைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி மன உருக்கத்தோடு தன்னுடைய பாவத்தை மனதில் அவனுடைய மனதை அறிகிறாரு. இருதயத்துல அவர் குத்துண்டவனா தன்னுடைய பாவத்தை இருதயத்துல அறிக்கை எழுதுகிறான். முதலாவது இந்த இருதயத்துல அறிக்கை எழுத பின்பாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்போ சொல்றாரு, அவருடைய இருதயத்தை அறிந்தவருடைய இருதயத்தின் அவர்கள் எத்தனையோ பாடுகள் அடிக்கப்பட்டிருக்காங்க, அநேக முள்முடி சூட்டப்பட்டிருக்காங்க, வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பான்னு சொல்லிட்டு அவனே அந்த ரட்சிப்புகளாக ஆண்டவர் நடத்துகிறாரு. எதற்காக அவனை ரட்சிப்புகளாக நடத்துறாரு? ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன? மத்தேயு 18:14 வாசிக்கலாம். மத்தேயு 18:14. மத்தேயு 18:14. சிறியரில்
ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஆமென். ஒருவர் கூட ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. அநேக ஜனங்கள் பாவத்தில் சாபத்தில் மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்களை மீட்டு எடுக்கதான் ஆண்டவர் வந்தாரு. அந்த சித்தத்தை நிறைவேற்றவர்களை சாபம் மறிக்கும் தருவாயில கூட அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த சித்தத்தை நிறைவேற்ற வந்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோட பரதீசி இருப்பாய் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறாரு. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு, நம்மளை எதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக, என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தாங்களே, நம்மளை பரிசுத்தப்படுத்தினாரு. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோமா? பைபிள்ல பாருங்க, அது எல்லாரும் தெரிந்த விஷயம் தான். 2 பேர் ஆண்டவருக்காக, அநேகர் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்துருக்காங்க. அது 2 பேருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அதன் கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புவிக்கலாம். இன்னைக்கு நான் தியானிச்சு தான் வந்தேன், ஆனால் அம்மாவும் அந்த வார்த்தையை சொன்னாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்றேன். ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கினார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அந்த ஊழியக்காரன் அறிகிறான். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சொல்ல முடியுமா? புறஜாதியர் நமக்கு சொல்ல முடியுமா? கர்த்தர் அந்த மனுஷனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று யாராவது நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி வாழ்ந்திருக்கோமா? நம்மளுடைய நடக்கையில நம்ம அப்படி வாழ்ந்திருக்கோமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறதா? கர்த்தருக்கு ஆண்டவருக்காக அப்படி நம்ம வைராக்கியமா வாழணும். நம்மளை பார்க்கிறவங்க, நம்ம புறச்சாதியார், அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், ஒவ்வொரு நம்ம வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு மனுஷனும் நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் இந்த மகனோடு இருக்கிறார், கர்த்தர் இந்த மகனோடு இருக்கிறார் யாராவது சொல்ல முடியுமா? அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக அவங்க சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது வாசிங்க, ஆதியாகமம் 39:9 பின்பாகம் இப்படி இருக்கிறது வாசிங்க. 9 பின்பாகம் இப்படி இருக்கு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். எவ்வளவு வைராக்கியமா சொல்றாங்க பாருங்க. இப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அந்த வார்த்தை சொல்லணும். இப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படிங்கிற வைராக்கியமான வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பொல்லாத பாவமான காரியங்கள் நமக்கு வரும்போது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை செய்கிறவங்க நம்ம வாழணும். அனுதினமும் பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறாரு. இப்படி வார்த்தை பாருங்க. அடுத்தது ஆதியாகமம் 39:23 முன்பாகம் வாசிங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஒரு வாய்க்க செய்வார். அந்த காரியம் நான் செய்து ஆண்டவர் இதில் வாய்க்காம போயிடுச்சே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம முழுவதும் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்தோம்னா ஆண்டவர் எந்த காரியம் நம்ம செய்தாலும் அதை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அடுத்ததான ஒரு வார்த்தை, அடுத்ததாக ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். ஒரு அரசாங்க பிறப்பிக்கப்படுறாங்க. தானியேல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கனால முன்பாக நம்ம பார்த்தோம்னா தானியேல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கனால ராஜா தானியேல் மேல் பிரியமா இருக்கிறாரு. தானியேல் என்ன பண்றாரு? 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாரு. ஜெபங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாம இருக்கும். ஆனா தானியேல் வைராக்கியமா இருக்கிறாரு. ஆனா தானியேல் விரோதமாக குற்றம் சாட்டும்படி 3ஆம் வசனத்தில் சொல்றாங்க, தானியேல் இப்படி இருக்கையில் தானியேலும் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.
அது எல்லாம் பொறாமை கொள்றாங்க. தானியேலை எப்படியாவது குச்சப்படுத்தலாம் பார்க்கறாங்க. ஆனா எந்த காரியத்திலும் அவனை குச்சப்படுத்த முடியல. ஏன்னா அவன் நேர்மையா இருக்கான். எல்லா காரியத்தையும் கடவுளுக்கு கீழ்ப்படுத்ததுனால, கர்த்தருக்கு பயப்பட்டதுனால எல்லா காரியத்திலும் நேர்மையா இருக்கான். அப்ப எந்த காரியத்திலும் அவனை குச்சப்படுத்தலாம்? ஜெபத்தினால. ஏன்னா அவன் மூஞ்சி வேலை ஜெபிக்கிறான். அவனை ஜெபத்தை நம்ம தடை பண்ணி குச்சப்படுத்தினா அவனை இந்த ராஜ்யத்திலிருந்து அவனை விலைக்கெல்லாம் சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. ஆனா தானியேல் அந்த சட்டத்தை ஏற்றி இருந்தோம். தானியேல் அந்த ஜெபத்தை கைவிடல. அவனுடைய ஜெபத்தை கைவிடல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் மட்டும் அதிகமா இருந்தா அது எப்பேற்பட்ட ஒரு அசைவை கட்டளையிடும் பாருங்க. தானியேல் 6:18 வாசிக்கலாம். ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா தானியேலை தீர்ப்பு அளிச்சிட்டாரு. சிங்கம் வெகுல போட சொல்லி தீர்ப்பு. ஏன்னா சட்டம் நிறைவேற்றிட்டாரு. அவருடைய வாக்கை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். ஆனாலும் ராஜா நிறைவேற்றிட்டாரு. ஆனா ராஜாவுக்கு நித்திரை வரல. ஒரு தேவனுடைய மனுஷனை இந்த மாதிரி நம்ம சிங்க கேபிக்கு அனுப்பிட்டோமே சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட மனசு இல்லை, தூக்கம் வரல, படுத்தா தூக்கம் வரல, கீழே பார்த்து அத்தனையும் வரவிட்டாதுன்னா அவனுக்கு நித்திரையும் கூட வராம போச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? நம்முடைய தேசத்தை அதிகாரி, நம்முடைய தேசத்தை முதலமைச்சர் அசைக்குதா? தேசத்தை மாநிலத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவரும் அசைக்குதா? நம்முடைய ஜெப வாழ்க்கையை கூட்டணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா தேசத்துல ஒரு அசைவை நம்ம பார்க்க முடியாது. அதிகமாக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அசைவை கட்டிடுவாங்க. ஒரு ராஜாவுக்கே நித்திரை வரல, நம்முடைய பிரதமருக்கு நித்திரை வரக்கூடாது, நம்முடைய முதலமைச்சர் நித்திரை வரக்கூடாது. மையான தேவன் இவர் தான் இருந்துச்சு. நம்முடைய ஜெபத்தை கொண்டு அவர்கள் உணரணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக தேவை. ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிலைத்து இருக்க முடியாது. கடைசியா பாருங்க, தானியேல் 6:20 வாசிங்க. ராஜா கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஆமென். ராஜா என்ன சொல்றாரு? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? நான் நினைக்கிறேன் தானியேல் சிங்கக்குள்ள இருக்கும்போது தானியேல் ஜெபிச்சிருக்க மாட்டாரு. ஆனா தானியேலுக்காக அந்த ராஜா ஜெபிக்கிறாரு. அந்த சிங்கத்தை போட்டதுனால அவனை தேவனே, ஜீவனுள்ள தேவனை அவனை காப்பாற்றணும் அந்த ராஜா ஜெபிக்கிறாரு. அப்படி அவன் வாழ்ந்தான். அவனுடைய ஜெப வாழ்க்கையும் சரி, அவனுடைய நடக்கையும் சரி, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவருக்கு பிரியமா அவன் வாழ்ந்ததுனால அவன் அந்த ராஜாவே சாட்சியம் சொல்கிறாரு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக சாட்சி சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தைகளும் இந்த மாதிரி இருக்கணும். நம்மளை பார்க்கிறவங்க அப்படிதான் சொல்லணும். மகனை, ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் சொல்லணும். அவர் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார், அவங்க ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொருவரும் சொல்லணும். நம்மளை இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவங்களை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம தேவனுக்காக எப்படி நம்ம தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரு? அந்த அழைப்புக்கு நம்ம பார்த்துக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆனால் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு? 1 நாளாகமம் 16:23 வாசிக்கலாம். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பூமியின் சகல குடிகளே, நாளுக்கு நாள் அவரை கிம்பரமாய் பாடி அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். நம்ம மேல வந்த இந்த பாரமான காரியம் இருக்கு. நம்ம வந்து இன்னும் கூட சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறாரு? சுவிசேஷத்துக்காக அழைத்திருக்கிறாரு. நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம தந்த ரட்சிப்பு, நம்ம பாவத்துல சாபத்துல இருக்கும்போது நம்மளை மீட்டு எடுத்தாரு, நம்மளை பரிசுத்தமா வாழ கிருபை செய்தாரு. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கிறோமா? நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அறிவிக்கிறோமா? நம்ம வேலை செய்யற பணிகளுக்கு அறிவிக்கிறோமா? அந்த ரட்சிப்பை அறிவிக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மெய்யான ரட்சகர் நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்ம மீட்டு எடுத்திருக்காரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாருக்காவது அறிவிக்கிறோமா? நம்மளுக்கு ரட்சிப்பை தந்தாரு, பரிசுத்த வாழ்வை தந்தாரு, பாவத்தின் சாபத்தில் விழுந்து நம்மளை மீட்டு எடுத்தாரு, பரிசுத்தமாய் மாற்றினாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாருக்காக அறிவிக்கிறோமா? நம்ம சகோதரரை, நம்ம பக்கத்துல பார்க்க பழகினவங்க, நம்ம யாராவது பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார் நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோமா? அந்த பாரமுள்ள வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தில் ஆழக்கடவுள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அதை நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கும். ஒரு சாட்சி, ஒரு அன்பு போதகர், ஒரு ஊழியக்காரர் மோகன் சிராசர் அவங்க
ஒரு சகோதரருடைய சாட்சி சொன்னேன், நான் சமீபத்தில் கேட்டேன். அந்த சாட்சி இந்த நேரத்தில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அன்பு குடும்பம் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, குடும்பமாக காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பாங்க, செபிப்பாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்பாங்க. சபை ஆராதனையில முதலாளா இருப்பாங்க, சபைக்கு வருகிறதுல போறதுல எல்லா காரியத்திலும் முதல் இடத்துல இருப்பாங்க. ஆண்டவருக்காக தசமம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லா இதுலையும் முதல் இடத்துல இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமான காலத்துல பிரியமாக இருந்தாங்க. அவங்க துபாயில் இருக்கும்போது இந்த மாதிரி சபைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் அவருடைய வேலை பணி நிமித்தமாக ஜெர்மன் தேசத்துக்கு அவர் கடன் செல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஜெர்மன் தேசத்துல அவர் பணி செய்ய நிமித்தமாக கடன் செஞ்ச போது ஒரு விஷயம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி கொஞ்சம் சுயநிலை வந்திருக்கு. சுயநிலை வரும்போது ஆஸ்பத்திரியில் இந்த டாக்டர் பேசிட்டு இருக்காங்க, இவர் இனி கலைக்க மாட்டாரு, இவரை காப்பாற்ற முடியாது, இவர் மறைத்து விடுவார், இவருடைய சொந்தங்களுக்கு நம்ம தகவல் சொல்ல வேண்டிய அரை மயக்கத்துல இந்த வார்த்தை அவருடைய காதில் விழுகிறது. இவர் இனி பிழைக்க மாட்டார், மறைத்து விடுவார்னு சொல்லும்போது அப்புறம் அந்த இடத்துல படுக்கையில அந்த ஐசியூல இருந்தவாறு ஆண்டவர்களை கூப்பிட்டாரு. ஆண்டவரே, இந்த வேலையை நான் மறித்துவேன்னு சொல்றாங்க, இந்த சச்சி நேரத்தில் நான் மறித்துவேன்னு சொல்றாங்க. ஆண்டவரே, நான் மறிச்சா உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிப்பேனா? நான் உமக்கு எல்லா காலத்திலும் உனக்கு உண்மையாக இருக்கேன், நம்ம இப்பொழுது மறித்தா உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிப்பேனா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நோ, என்னோட ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஒரே வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அவர் கேள்வி கேட்டார், ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலும் கரெக்டா இருந்தேன் ஆண்டவரே, உங்களுடைய சபைக்கு வருகிறதுல முதல் இடத்துல இருந்தேன், உங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறதுல முதல் இடத்துல இருந்தேன், ஆலயத்துல எல்லா காரியத்திலும் முதல் இடத்துல இருந்தேன், உங்களுக்காக காணிக்க கொடுத்த தசமா கொடுத்த எல்லாமே பண்ணினேன். ஆனால் ஏன் பரலோக ராஜ்யம் என்னால் வர முடியாதுன்னு ஆண்டவர் கேள்வி ஆண்டவர் சொன்னாரு. எல்லாமே பண்ணுனாப்பா, எல்லா காரியம் பண்ணுனா, எல்லாமே உனக்காக பண்ணுனா, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்காக நீ பண்ணுன, எனக்காக நீ என்ன பண்ணுன? ஆண்டவர் கேள்வி விட்டாரு, எனக்காக நீ என்னப்பா பண்ணுன? எத்தனை ஆத்மாக்கள் எனக்காக கூட்டி கொண்டு வந்த? ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட போது அந்த மகன் அந்த இடத்துல கண்ணீர் விட்டாரு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேனே. ஒரே வார்த்தை சொன்னாரு, லார்ட் give me one more chance, Lord give me one more chance. இயேசுவே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே, நான் இத்தனால உணராம இருந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த வார்த்தை அந்த இடத்துல அந்த ஐசியூல இருந்து அந்த மனுஷன் கேட்டாங்க. ஆண்டவர் மனம் இறங்கினாரு, அவருடைய ஆயுசை கூட்டி கொடுத்தாரு. இன்றைக்கு அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நடந்து போகும்போதும் வரும்போதும் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்லுங்க. வேலை செய்யற இடத்துல எங்க பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார்கள் நிறைய வார்த்தை சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு, அறிந்தவங்களுக்கு, புரிந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தை போதும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஆத்மா தொடப்படும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஆத்மா போடப்படணும். அந்த பாரமுள்ள ஆத்மா ஒவ்வொருவருக்கும் வரணும். இதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறாரு, இதற்காகவே உங்களை அழைத்து இந்த சபையில உட்கார வைத்திருக்காரு தேவாதி தேவன். ஒவ்வொருவரும் அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. அடுத்ததாக ஏசாயா 6:8 வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். உங்களை பார்த்து கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு, யாரை நான் அனுப்புவேன்? நீங்க தான் போகணும். அடியேன ஆண்டவரை அடியேன அனுப்புங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு போடுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகை வரும்போது வெறுங்கையா இருக்கக்கூடாது. அன்பு மக்கள் ஆண்டவருக்கு தோத்துறோம். ஒருவரும் வெறுங்கையா இருக்கக்கூடாது. அவருடைய வருகையில ஒவ்வொருவரும் ஆண்டவரை, நான் இத்தனை ஆத்துமாக்களை கூட்டி வந்திருக்கேன், இத்தனை ஆத்துமாக்களை நான் சம்பாதித்தேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்கிறவர்களா இருக்கணும். அதே போல இன்னொரு சின்ன சாட்சி சொல்றேன். அன்பு அகஸ்டின் சகோதரன் ஆரம்ப ஊழியத்துல சிறுவர் மத்தியில ஊழியம் செஞ்சிருக்காங்க. சிறுவர் மத்தியில ஊழியம் செய்யும் போது ஒரு 7 வயது மகள், சிறுமி 7 வயது மகள், அவருடைய வார்த்தை அவர் ஆண்டவர் பேசும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்காங்க. அந்த வார்த்தையில 7 வயது மகள் அந்த வார்த்தையில தொடப்பட்டிருக்காங்க. தொடப்பட்டதுனால அதிகமா ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணுங்கிறத அண்ணன் சொல்லி கொடுத்ததுனால அனுதினம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பாங்க. அனுதினமும் ஜெபித்து இப்படியே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு நோயினால அந்த சிறுமி பாதிக்கப்பட்டாரு. சிறுமி பாதிக்கப்படும் போது மரண வியாதி அந்த மகனுக்கு ஏற்பட்டது. மரண வியாதி படுத்தும்போது மரண படுக்கையில படுத்து கிடக்கும்போது ஒரு நாள் நைட்டு 12 மணி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. மெல்லிய குரலோட, அம்மா, நான் ஏசப்பாட்ட போகிறேன், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது,
என்னுடைய நேரம் முடிஞ்சு விட்டது. நான் ஏசப்பாட்ட போறேன். அங்கே அங்கிளை நான் பார்ப்பேன். நான் அங்கிளை பார்ப்பேம்மா. அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கேன். அங்கிள் வந்தால் சொல்லிடுங்க. அங்கிளை நான் அங்கே ஏசப்பாட்ட பார்ப்பேன்னு சொல்லிடுவேன். இந்த வார்த்தையை அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, என்னம்மா சொல்ற, நீ ஏசப்பாட்ட அங்கிளை பார்ப்பா, அப்போ என்ன பார்க்க முடியாதா, நான் உன்னை பார்க்க முடியாதவன்னு அந்த அப்போ மகன் சொன்னாங்க. நீங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையம்மா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாதானே அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா அந்த இடத்துலயே முழங்கால் போட்டு அழுது தன்னை ஒப்பு கொடுத்தாங்களாம். பின்பாக அவங்க அப்பா வந்திருக்காங்க. அப்பா வரும்போது, அப்பா நான் அங்குள்ள ஏசப்பாட்ட போறேன், நான் அங்குள்ள அம்மாவையும் ஏசப்பாட்ட பார்க்கிறேன்னு சொல்லும்போது அப்பா கேட்டாங்களாம், நான் என்ன பார்க்க முடியாதா, நான் உன்னை பார்க்க முடியாதமான்னு இருக்கும்போது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு அந்த மகள் சொல்லும்போது அப்பா அம்மா 2 பேரும் அந்த இடத்துல முழங்கால் போட்டு அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அந்த 7 வயது மகள் என்ன சொன்னா தெரியுமா, அப்பா கையை ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு அம்மா கையை ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு அந்த மகள் என்ன சொன்னா தெரியுமா, ஏசப்பா அப்பா நான் வெறுங்கையா வரலப்பா, அப்பா நான் வெறுங்கையா வரல, 2 ஆத்மாக்களை கூட்டிக் கொண்டு வரப்பா. அந்த 7 வயது மகள் சொன்னா, நான் வெறுங்கையா வரல. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கோம், வெறுங்கையா போய் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்க முடியுமா, வெறுங்கையா போய் ஆண்டவருக்காக ஒவ்வொருவரும் ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த சிறுபணி செஞ்சா 7 வயது மகள் 2 ஆத்மாக்களோட பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்தார். அவள் மரண நேரம் வரும்போது, ஆண்டவரே நான் 2 ஆத்மாக்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன், வெறுங்கையா வரலப்பா அப்படின்னு அந்த மகள் ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய மரண நேரம் வரும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்முடைய மரண நேரம் வரும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா, அப்போஸ்தலர் 7:55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு ஒரு மரண நேரம் மரண நேரம் வரும்போது ஏசப்பா காத்து இருக்கிறாங்க. மகனே உனக்காக நான் காத்து நிற்கிறேன், எனக்காக நீ மறிக்கிறாயே சொல்லிட்டு ஆண்டவர் தேவ சேனைகளோடு ஆண்டவர் இறங்கி வராரு. அன்பு தேவனை நோக்கி எனக்காக மறிக்கிறானே, எனக்காக அவன் மறிக்கிறான் சொல்லிட்டு ஆண்டவர் வரவேற்கிறாரு. நம்முடைய மரண நேரம் வரும்போது ஆண்டவர் நம்மளை வரவேற்க முடியுமா, நம்மளை நம்ம சிந்தித்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்க, நம்மளை ஆண்டவர் வரவேற்க முடியுமா, நம்முடைய மரண நேரம் நாளைக்கு இன்றைக்கு இந்த நிமிஷம் நம்முடைய மரணம் வருமானால் ஆண்டவர் நம்மளை வரவேற்க முடியுமா, அவர் நம்மளை வாசல் அருகே வந்து நம்மளை நின்று கூப்பிட முடியுமா, மகனே வா மகனே வா என்னுடைய ராஜ்யத்துல என்று பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சொல்ல முடியுமா. ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல முழங்கால் போடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இத்தனை நாள நான் தெரியாம இருந்துட்டேன்ப்பா, அறியாம இருந்துட்டு ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபை ஒவ்வொரு தொடப்போது இந்த நேரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ இன்று முதல் என்னோட பரதேசியில் இருப்பாய் சொன்னாரு. ஆண்டவர் அந்த வார்த்தை நம்மளோட சொல்லணும். ஒவ்வொரு இப்ப ஒப்பு கொடுங்க. அவருடைய கிருபை அந்த சுவிசேஷ கிருபை ஒவ்வொருவரை தொட போகிறது. பரிசுத்தரை துதிக்கிறப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை கிரகட்டோம்ப்பா. ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் வெளிப்படுத்தல் 10:6 சொல்றாரு, ஹல்லேலூயா, இனி காலம் செல்லாது. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு அந்த கிருபை நிரப்பட்ட ஆண்டவரே பரிசுத்தரை துதிக்கிறோம்ப்பா. கிருபை இறங்கட்டும். சுவிசேஷ பாரம் இறங்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிற கிருபை மகிமை தேவ மகிமை இறங்கட்டும்ப்பா. ரீபா நாஷாக்கா லாபாரவா துதிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை சுவிசேஷ பாரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொள் தேவ கிருபை பெற்றுக்கொள். ரீபா நாஷாதா லாகாலபாரவா அவருடைய கிருபையை பெற்றுக்கொள். மகளே ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்புக்கொடு. அனுதினமும் ஹல்லேலூயா அவருடைய வருகையில நம்ம வெறுங்கையா இருக்கக்கூடாது, பரிதவிக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையில இந்த இடம் பத்தாது. ஆண்டவர் இந்த இடம் பத்தாது, நிரம்பணும். நம்மளா செயல்பட்டோம்னா இந்த சபை பத்தாது. இடம் கொள்ளாமல் போகப்பட்டோம். நிரப்ப தேவன் பாத்திரதா இருக்கிறார். நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை கூட்டணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கணும். என்னத்துக்காக அழைத்திருக்கிறாரு, அந்த பரலோக பாக்கியத்தை நம்ம தந்திருக்காரு.
பரலோக பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிற மகளே, இந்த கிருபை, இந்த கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை, மகிமை இறங்கட்டும்ப்பா. ரீபா நாஷாகா லாபரபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரீபா பாபா ராஷாதா ரபா கவலரபா. மகிமை, தேவ மகிமை. ரிஷபலவரபா கவலரபா. இருங்கடவரே, இருங்கடவரே. ரீபா கவலரபா. ஊரே நாஷாகா ராகா லாபரபா. இறங்கட்டும்ப்பா. ஆண்டவரே இறங்கட்டும்ப்பா. ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொட்டதுக்காக நன்றி அப்பா. எங்க இருதயத்தை தொட்டதுக்காக நன்றி அப்பா. எங்க உள்ளத்தை தொட்டதுக்காக நன்றி அப்பா. அந்த ஆத்தும பாரத்தை தந்தீரே, அந்த ஆத்தும பாரத்துக்காக நன்றி அப்பா. இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. இனி நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. உங்களுக்காக செயல்படுவோம்ப்பா. எங்க நண்பர்கள் மத்தியில, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, எங்க அறிந்தவர்கிட்ட, அறியாதவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம்ப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அந்த வார்த்தை ஒரு நாள் தொடப்படும். அந்த இருதயத்துல கண்டிப்பா தொடப்படும். ஹalleluya. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அடிக்கடி மறைத்து பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தடவையும் எங்க தொட்டதுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க எல்லா காரியங்களும் இடத்துல அர்ப்பணிக்கிறோம். நீர் அற்புத வழி நடத்துங்க. நீ பிரச்சனை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.